தேவ சமூகத்துல முழங்கால் நில்லுங்க. முழங்கால்களை அநேகருடைய முழங்கால்களை பிசாசானவன் முறித்து போட்டு விட்டு இருக்கிறான். முழங்கால் நிற்கிற கூட்டங்கள் இல்லை. கையை உயர்த்தி தேவனை ஆராதிக்கிற கூட்டங்கள் இல்லை. கையை உயர்த்தி தேவனை நோக்கி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம கையை உயர்த்தி பிடிச்சா நம்ம கை ஒண்ணு ஒடிஞ்சோன்னு போகாது இல்லையா? அதுல முழங்கால் நில்லுங்கள். முழங்கால் நின்னா ஒருவேளை முதுகு வலிக்கும், முழங்கால் வலிக்கும், வலிச்சிட்டு போகட்டும். நீங்க பிசாசானவன் உங்கள் முழங்கால் கீழே வைத்து விடுங்கள். ஆமா, நான் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன். பிசாசானவன் நீங்கள் முழங்கால் நிற்கும் போது அவன் உங்கள் முழங்காலை பார்த்து நடுங்குகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் முழங்கால் நின்று இந்த நாட்களில் கையை உயர்த்தி தேவனை நோக்கி பாருங்கள். பிரச்சனைகளை பின்னாடி போடுங்க. அங்க மோசேயுடைய கை தளர்ந்து போகத்தக்கதாய் மோசே கையை உயர்த்தி பிடித்திருக்கும் பொழுது யோசுவா அமலேக்கருடைய யுத்தம் பண்ண போகிறான். அங்கே போகும்போது அமலேக்கரை மோசே கையை உயர்த்தி வைக்கிற வரைக்கும் அங்க அமலேக்கரை யோசுவா மேற்கொண்டார். எப்பொழுது மோசே கை தளர்ந்து கீழே விடுகிறாரோ அப்ப அமலேக்கர் யோசுவாவை மேற்கொள்கிறார்கள். அப்பொழுது